கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல கத்தரை வச்சுட்டா என்னை விட்டு சிலதெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நாட்களில் உலகத்தின் ஞானம், ஆமாம் ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் கத்துடைய பிள்ளைகளை உடனே கூகுள் அடி, ரூட்டு பாரு, தம்பிக்கு கேளுங்கப்பா அந்த இடம் எப்படி, இருங்க ஒரு நிமிஷம். புரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பிரியமானவர்களே, சில நேரத்தில் கூகுளே எங்கேயா கொண்டு போய் நம்மளை மாட்டி வச்சுருக்கு, உங்களையும் மாட்டி வச்சுருக்கு, என்னையும் மாட்டி வச்சுருக்குது. ஆனால் நான் போட்டு போல, நான் சில நாடுகளுக்கு போகும்போது அப்படி அவங்கள படாத பாடுபடுத்தும் கூகுள். அதனால் இன்றைக்கி கூகுள் சொல்கிறது தான், உடனே ஒரு பலவீனம் வந்தால் அடிக்கிறது உடனே. அதில் என்ன பலவீனத்துக்கு என்ன மருத்துவம்? எதுக்கு எம்டின்னு படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க? நான் கேட்குறேன், எதுக்கு கஷ்டப்பட்டு +2 வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ணி இப்போ நீ வந்து நீட்டு எழுதுனாதாண்டா முடியும் அப்படின்னு ஆகி நீட்டு பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அவன் பாஸ் பண்ணி, அதை பாஸ் பண்ணி, இதை பாஸ் பண்ணி, ஹவுஸ் சர்ஜனை முடித்து படாத பாட்டு பாடி என்னெல்லாம் படித்து வந்து உட்காந்துருக்கான. இவன் கூகுளில் வைத்த வெளியா இதெல்லாம் வரலாம், அதனால் வரலாம். உனக்கு எதுக்குப்பா அந்த வேதனை? மருத்துவர்கிட்ட அணுகுங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் கூகுள் ஸ்பிரிட்டில் போய் இறங்கி இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பயங்கரமான டாக்டர்ஸ்லாம் வந்து, புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த நாட்களில் ஏன் இப்படி நான் பேசுகிறேன்னு கேட்டால், இப்படி பேசினாதான் சிலருக்கு கொஞ்சமாவது உரைக்குது. உலக ஞானம், உலகத்தின் ஆவி, உலக ஸ்நேகம், இது மூணும் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே இருந்தால் அவன் ஜப ஜீவியத்தில் ஆழமான ஜப வாழ்க்கை இருக்கவே இருக்காது. நான் வேணா எழுதி கொடுத்துட்றேன், இருக்காது. ஏதோ என்னை ஆசீர்வதியும், நான் வேலைக்கு போகிறேன், என் கூட வாங்க, சாப்பிட்றேன், என் கூட இருங்க, ஆமாண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, இதிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே தவிர தேவன் அவர்களோடு பேச முடியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாது.